கண்ணியமானவர்களே, 20 வருடங்களாக துஆ கபூலாகாத ஒரு நபிக்கு ஜிப்ராயில் அலைஹி அவர்கள் இந்த உலகிற்கு வருகை தந்து அந்த ஒரு நபிக்கு துஆ கபூலாக்குவதற்காக வேண்டியே கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான திக்ர் ஒன்றை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நான் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, யாருக்கும் கிடைக்காத ஒரு மிக பெரும் பாக்கியமான ஆஷுராவுடைய தினம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த ஆஷுராவுடைய தினம் எப்படிப்பட்ட தினம் அப்படின்னா, பல நபிமார்களினுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு தினம் இந்த ஆஷுராவுடைய தினம். இன்னும் பல நபிமார்களினுடைய சிக்கலான நேரத்தின் பிரச்சனையின் போது இன்னும் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்த, பாதுகாப்பை கொடுத்த ஒரு தினமாக இந்த ஆஷுராவுடைய தினம் இருக்கின்றது. இன்னும் பல நபிமார்கள் அவர்களினுடைய துஆக்கள் கபூலாக்கப்பட்ட ஒரு தினமும் இந்த ஆஷுராவுடைய தினம் தான். எப்படி அப்படின்னு சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நம்ரூத் என்பவர் நெருப்பு குண்டத்தில் போடும்போது அந்த நெருப்பு குண்டத்தை குளிர்ச்சியான ஜுவாலையாக மாற்றிய ஒரு தினம் இந்த ஆஷுராவுடைய தினம். இன்னும் நபி நபி இந்த உலகத்தை விட்டு மக்களை, உலக அழிவை விட்டு பாதுகாப்பதற்காக வேண்டி மக்களை அவர்களினுடைய கப்பலில் ஏற்றிக்கொண்டு கரை இறங்கிய ஒரு தினமும் இந்த ஆஷுராவுடைய தினம்தான். இன்னும் நபி யூனுஸ் நபி, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். யூனுஸ் நபி மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு, அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் கேட்டு வெளியில் வந்த ஒரு தினமும் இந்த ஆஷுராவுடைய தினம்தான். இன்னும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனிடமிருந்து பாதுகாவல் பெறப்பட்ட ஒரு தினமும் இந்த ஆஷுராவுடைய தினம்தான். இன்னும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் இந்த உலகத்திற்கு, சொர்க்கத்திலிருந்து இந்த உலகத்திற்கு அனுப்பிய பிறகு அவர்கள் செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அல்லாஹ் தாலா தௌபா செய்த தினமும், அல்லாஹ் தாலா அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கப்பட்ட தினமும் இந்த ஆஷுராவுடைய தினம்தான். இன்னும் நபி ஹசன் ஹுசைன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பேரர்கள் வஃபாத்தாக்கப்பட்ட ஒரு தினமும் இந்த ஆஷுராவுடைய தினம்தான். இப்படி இந்த ஆஷுராவுடைய தினத்திலேயே பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. இஸ்லாமிய வரலாற்றையே புரட்டி போட்ட பல நிகழ்வுகளை நடத்திய ஒரு தினம் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஆஷுராவுடைய தினம்தான். இன்னும் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நம்மினுடைய முஃமின்களுக்கு ஒரு அன்பளிப்பு, ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டால், துஆ அங்கீகரிக்கப்படுறதான். நீண்ட நாளாக துஆ கபூல் ஆகலை, என்னுடைய துஆ எவ்வளவு கேட்டாலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், இன்னும் எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை, எங்கிட்ட திரும்பினாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்றைய நாளில் இந்த ஒரு திக்ரை மட்டும் ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ்ட்ட உங்களுடைய தேவைகளை கேட்டு பாருங்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆஷுராவுடைய தினத்தில் யார் துஆ கேட்பாங்களோ அவர்களினுடைய துஆக்களுக்கு அல்லாஹ் தாலா மறுப்பதற்கு, அவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் தாலா கபூலாக்கி தராமல் இருப்பதற்கு வெட்கப்படுறான் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நபி யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவங்க 20 வருடமாக அல்லாஹ்ட்ட ஒரு துஆ கேட்குறாங்க. அந்த துஆவை அல்லாஹ் தாலா அங்கீகரிக்கவே மாட்டான். இந்த ஒரு நேரத்தின் போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த உலகத்திற்கு வருகை தந்து அந்த ஒரு நபிக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஒரு திக்கரை ஓதிட்டு, உங்களுடைய தேவைகளை கேளுங்க, உங்கள் துவாவை கேளுங்க, உங்கள் தௌபாவை கேளுங்க, அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த திக்கரை ஓதியதின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களினுடைய துவாவை அன்றைய தினமே அங்கீகரித்து தர்றான். அப்படிப்பட்ட அந்த ஒரு தினமும் இந்த ஆஷுராவுடைய தினம் தான். ஆக கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தினுடைய முதல் வருடத்தில் முதல் மாதம் அப்படின்னு சொன்னால் அந்த முஹர்ரமுடைய மாதம் தான். இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நம்ம இந்த ஒரு திக்ரம் மட்டும் ஓதி நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்டோம்னா போதும், இந்த வருடம் முழுவதும் நமக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு பெற்று தருவான். மட்டும் இல்லாமல் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் கேட்கக்கூடிய துஆ எப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான துஆவாக இருக்கும் அப்படின்னா, காபத்துல்லாஹ்க்கு முன்னாடி நின்று நம்ம கேட்கக்கூடிய துஆ எவ்வளவு நம்பிக்கையோடு கேட்போமோ அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து தீர்வாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம எவ்வளோ ஒரு நம்பிக்கையோட யக்கீனோட கேட்போமோ அது போன்று தான் இந்த ஆஷுராவுடைய தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. துஆ கேட்டுட்டோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா அதை மறுக்கவே மாட்டானா, கொடுத்துருவானா. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த துஆவை நம்ம எப்படி கேட்கணும், என்ன திக்ரை ஓதி கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் துஆ கேட்பதற்கு முன்னாடி ஒரு ஹாஜத் வச்சுக்கோங்க, ஒரு நியத் வச்சுக்கோங்க. யா அல்லாஹ் என்னுடைய ஹாஜத்தை நிறைவேற்று, என்னுடைய பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை சொல்லி இந்த ஒரு திக்ரை ஒரு 11 முறை ஓதிட்டு அல்லாஹ்ட்ட உங்களுடைய துஆக்களை கேட்க ஆரம்பிங்க.
அந்த திக்ரு என்னன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ரஜா அல் முஃமினீன லா தக்தா ரஜா அனா யா கியாஸ் அல் முஃமினீன அகித்னா யா முஹீன் அல் முஃமினீன இன்னா யா முஹிப்பத் தவாபீன துப அலைனா. இதனுடைய பொருளை பாருங்க. முஃமினீன்களுடைய ஆதரவாளனே, எங்களினுடைய ஆதரவுகளை துண்டித்து விடாதே. இன்னும் முஃமின்களை காப்பாற்றுபவனே, எங்களை காப்பாற்று. இன்னும் முஃமின்களுக்கு உதவி செய்பவனே, எங்களுக்கு உதவி செய். இன்னும் தௌபா செய்பவர்களை நேசிப்பவனே, எங்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள். தான் இதனுடைய பொருள். கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளை வீணடிச்சிடாம இந்த ஒரு அமலை நம்ம அனைவரும் செய்வோம். நம்ம அனைவரினுடைய துஆக்களையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம துஆ செய்யுங்க.